உலகெங்கும் வாழும் அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கம். இந்த பதிவு என்னென்னா, எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையில் நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்கின்றோம். அதனால் எதை விதைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பிறகு இறைவன் எனக்கு அதை தெரியல இதை தெரியல என்று சொல்லி நாங்கள் கவலைப்படக்கூடாது. உண்மையிலேயே சிவம்தான் உண்மையான கடவுள். சிவன்தான் எங்களுக்கு துணையாக இருக்கும். அவனின்றி அணுவும் அசையாது. ஒரு அணு கூட அவனின்றி அசையாது. அனைத்திலும் மாறாத தன்மையாய், தவறொன்றும் நேராத மேன்மையாய், செயல்படும் இயக்கத்தில் இயக்கமாய் இருப்பவன் ஈசன். அவன்தான் எங்களுடைய குலத்தை காக்கும் நேசன். ஆக ஈசனை வழிபாடு செய்து கொண்டு வந்தீங்கண்டா நாங்கள் மட்டும் காக்கப்பட மாட்டோம், எங்களுடைய சந்ததியினரும் காக்கப்படும். அதைத்தான் சிவச்சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுடைய சொத்தாக நாங்கள் மாறினோம்டா எங்களுடைய குலம், நாங்கள் எந்த குலத்தில் பிறந்தாலும் அந்த குலம் நாசமடைந்து அந்த குலம் இல்லாமல் போய் நாங்கள் சிவனடியார் என்கின்ற மேன்மையான ஒரு பதவியை அடைவோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால் சிவனையை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். நன்றி, வணக்கம்.